வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். ராயபுரத்தை ராயல்புரமாக மாற்ற ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரிம் ரா மூர்த்தி எம்எல்ஏ வேண்டுகோள் மற்றும் தொடர் முயற்சியின் காரணமாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பெருநகர சென்னை மாநகராட்சி ரூபாய் 58 லட்சம் மதிப்பீட்டில் ராயபுரம் மண்டலம் வார்டு 52க்கு உட்பட்ட OSH சாலை விளையாட்டு மைதானத்தில் மேம்படுத்தப்பட்ட உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழாவை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தலைமை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, அதனைத் தொடர்ந்து ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரிம் ரா மூர்த்தி எம்எல்ஏ விளையாட்டு மைதானத்தை திறந்து பார்வையிட்டு சிறப்புரையாற்றினார். மேலும் ரூபாய் 2.50 கோடி மதிப்பீட்டில் ராயபுரம் மண்டலம் வார்டு 52க்கு உட்பட்ட அண்ணா பூங்கா திறப்பு விழாவும், ரூபாய் 1.30 கோடி மதிப்பீட்டில் ராயபுரம் மண்டலம் வார்டு 53 உட்பட்ட பேசன் பாலம் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள நவீன கால்நடை கொட்டகை திறப்பு விழாவும், ரூபாய் 58 லட்சம் மதிப்பில் ராயபுரம் மண்டலம் வார்டு 52க்கு உட்பட்ட OS சாலை விளையாட்டு மைதானத்தில் மேம்படுத்தப்பட்ட உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழாவும் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரிம் மூர்த்தி திறந்து வைத்தார். உடன் ராயபுரம் மேற்கு பகுதி செயலாளர் வாபே சுரேஷ், ராயபுரம் கிழக்கு பகுதி செயலாளர் ரா செந்தில்குமார் அவர்கள், மாமன்ற உறுப்பினர் தா கீதா சுரேஷ், வட்ட செயலாளர் புகழேந்தி, மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் உடனிருந்தனர். இன்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் நம்முடைய தானே தலைவர் தளபதியார் அவர்களுடைய உத்தரவின் பேரில் மாண்புமிகு துணை முதல்வர் எங்களுடைய இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புகழ்பெற்ற பேரறிஞர் அண்ணா பூங்கா அதை மறுசீரமைப்பு செய்து கிட்டத்தட்ட 2,58,00,000 செலவிலும் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலே 1 கோடி ரூபாய் செலவிலும் இன்றைய தினம் பிரம்மாண்டமாக சர்வதேச தரத்தில் அண்ணா பூங்கா நம்முடைய துணை முதல்வர் அவர்களின் பொற்கரங்களால் துவங்கி வைக்கப்பட்டது.
அதே போல் ராயபுரத்தில் 51வது வார்டில் அமைந்துள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றிய ராபின்சன் பூங்கா 91 லட்சம் மதிப்பீட்டில் பேஸ்கெட்பால் கிரவுண்ட், வாலிபால் கிரவுண்ட் மற்றும் ஃபுட்பால் கிரவுண்ட், ஜிம்மு போன்ற வசதிகளோடு, மிக நவீனமான வசதிகளோடு நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் அதையும் திறந்து வைக்கும் அற்புதமான நிகழ்வு நடந்தது. அதே போல் ராயபுரத்தில் 52வது வார்டில் ஆடுதொட்டி பகுதியில் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் அங்கே இருக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் அந்த ஆடுதொட்டி பகுதியில் ஃபுட்பால் மற்றும் கிரிக்கெட் கிரவுண்டு பார்வையாளர் கேலரியோடு திறக்கப்பட்டு ஏற்கனவே அங்கே உடற்பயிற்சி கூடம் இருந்தது. அது மாத்திரம் அல்லாமல் இன்றைய தினம் 53வது வார்டில் இங்கே இருக்கிற பல வீடுகளில் மாடு வளர்த்து பால் விற்பனை செய்யக்கூடிய ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை கண்டு வந்து அதை முதலமைச்சரிடம் துணை முதலமைச்சரிடம் கேட்டு இந்த மாதிரி அவர்களுக்கெல்லாம் வீட்டிலேயே அவர்கள் மாடு கட்டுவதனால் அக்கம்பக்கம் இருப்பவர்களுக்கு இடையூறாகவும் தெருவோரத்தில் அந்த மாடுகள் செல்வதனால் கஷ்டப்படுகிறார்கள் என்ற காரணத்திற்காக இதை மாதிரி ஒரு மாட்டுக் கொட்டகையை கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே 1,31 லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் ராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கெங்கு மாடுகள் வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த நவீன கால்நடை இடத்துல இங்கே கொண்டு வந்து கட்டிட்டு இங்கேயே வந்து டாக்டர் வந்து பார்த்துருவார். அந்த மாடுகளுக்கு எதனா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த உரிமையாளர் இங்கேயே வந்து பால் கறந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்போடு இன்றைய தினம் 1,31 லட்ச ரூபா செலவில் நடைபெற்று இன்றைய தினம் நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் மாநகராட்சி நடந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மாண்புமிகு உள்ளாட்சி மற்றும் நகராட்சி அமைச்சர் நம்முடைய அண்ணன் கழகத்தினுடைய முதன்மைச் செயலாளர் அண்ணன் நேரு அவர்கள் கலந்து கொண்டு இன்றைய தினம் இந்த எல்லா நிகழ்வுகளும் ராயபுரத்தை ராயல்புரமாக மாற்றக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வுகள் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அண்ணா பூங்காவும் ராபின்சன் பூங்காவும் இன்றைய தினம் அண்ணா பூங்காவில் காலையிலும் மாலையிலும் கிட்டத்தட்ட 5000 பேர் வந்து நடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அங்கே வந்து கிட்டத்தட்ட 500 டூ வீலர் பார்க்கிங் காலையில் கொண்டு வந்து நிறுத்துகிற அளவுக்கு மிகப்பெரிய விசாலமாகவும் யோகா மேடையும் ஜிம்மும் இந்த மாதிரி பல்வேறு வசதிகள் இருக்கின்றன. எனவே பொதுமக்கள் அந்த அண்ணா பூங்காவையும் ராபின்சன் பூங்காவையும் அதே போல் இந்த கால்நடைக்காக அமைக்கப்பட்ட இந்த இடத்தையும் ஆடுதொட்டியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இன்னும் பல்வேறு கட்டமைப்பை வந்து ராயபுரம் பகுதியில் விரைவில் வந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் திறந்து தர இருக்கிறார்கள் என்பதனை இந்த நல்ல செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த திட்டத்தினை சிறப்பாக நிறைவேற்றி தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் திறந்து வைத்து நான் என்னென்ன கோரிக்கைகள் வைத்தோமோ அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தருகின்ற துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் தெரிவித்து நன்றி பெறுகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.